ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ராணிப்பேட்டையில் நடைபெற்று வரும் அரசு விழாவில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசி வருகிறார். அதனை பார்க்கலாம். நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த விடியல் பயண திட்டத்திற்கான அந்த கையெழுத்து தான். இன்னைக்கு அந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு முழுக்க இந்த 4.5 வருஷத்துல மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலமாக 820 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு மகளிரும் மாதம் 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிக்கின்றாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டும் சுமார் 8 கோடி பயணங்களை மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலம் மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. இதுதான் அந்த திட்டத்தினுடைய இந்த அரசினுடைய வெற்றி. அதே மாதிரி இன்னைக்கு அரசு பள்ளியில படிச்சு பள்ளிக்கூடம் போனா மட்டும் பத்தாது, உயர்கல்வி படிக்கணும்ன்ற நோக்கத்தோடு நம்முடைய முதலமைச்சர் அறிவித்த திட்டம் தான் புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம். உயர்கல்வி சேரும்பொழுது ஒவ்வொரு மாணவனுக்கும் மாணவிக்கும் மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை. இப்படி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக 8 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்றுக்கிட்டு வராங்க. இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டும் 16,000 மாணவர்களுக்கு இந்த கல்வி ஊக்கத்தொகையை நம்முடைய அரசு வழங்கி கொண்டு வருகின்றது. அதே போல முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். வேலைக்கு போற பெற்றோர்கள் காலையில் எந்திரிச்சு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது. குழந்தைங்களை வெறும் வயிற்றுல பசியோட அனுப்பிச்சு விட்டுருவாங்க பள்ளிக்கூடத்திற்கு. ஆனா இன்னைக்கு பெற்றோர்கள் நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு, நம்முடைய முதலமைச்சர் பார்த்துப்பாரு. பள்ளிக்கூடத்துக்கு போனா பசியோடு இருக்க மாட்டான். முதல்ல அவனுக்கு தரமான காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்வின்னு வாழ்த்து நம்முடைய பெற்றோர்கள் இன்னைக்கு குழந்தைங்களை பள்ளிக்கூடத்திற்கு மகிழ்ச்சியோடு அனுப்புறாங்க. ஒவ்வொரு நாளும் சுமார் 22 லட்சம் குழந்தைங்க இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்பெறாங்க. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு நாளும் 25,000 குழந்தைங்க முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்பெற்று வராங்க. அது மட்டுமல்ல, இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு திட்டம், பல திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறது. நம்முடைய அமைச்சர் ராணிப்பேட்டை காந்தி அவர்கள் பேசும்பொழுது கிட்டத்தட்ட அனைத்து திட்டத்தையும் உங்களிடத்தில் விளக்கினார். இது எல்லாத்திற்கும் மிக மிக முக்கியமான ஒரு திட்டம். அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில உறுதிமொழியா கொடுத்தார். ஆட்சியில பொறுப்பேற்கும் பொழுது எவ்வளவு கடன் சுமை, எவ்வளவு நிதி நெருக்கடின்னு உங்களுக்கு தெரியும். எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணாங்க, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நிறைவேற்றவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் 2 வருடங்களுக்கு முன்பு செப்டம்பர் 15ஆம் தேதி அந்த திட்டத்தை நிறைவேற்றினார். கிட்டத்தட்ட 1,20 லட்சம் மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துக்கிட்டு வராங்க. குறிப்பிட்டு சொன்னா கடந்த 26 மாதங்களாக 1,20 லட்சம் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் முதலமைச்சர் கொடுக்கின்றார். இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு மாசமும் சுமார் 1,70,000 மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மூலம் பயன்பெற்றுக்கிட்டு வராங்க. வருகின்ற டிசம்பர் மாதம் முதல் இன்னும் கூடுதலான மகளிருக்கோ, யார் யாருக்கெல்லாம் விடுபட்டு போயிருக்கோ அவங்களுக்கும் முதலமைச்சர் அவர்கள் கொடுப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறார். அவங்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வர இருக்கின்றது. அதற்கான அறிவிப்பை நான் தான் சட்டமன்றத்தில் வெளியிட்டேன். நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பல்வேறு மாநிலத்துடைய முதலமைச்சர் அவர்கள், பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்கள் பாராட்டிட்டு போயிருக்காரு. தெலுங்கானா மாநில முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய திட்டங்களை, கல்வி திட்டங்களை, பள்ளி கல்வி திட்டங்களை பாராட்டிட்டு போயிருக்கிறார். இப்படி பல வகையில இன்னைக்கு இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டு மாநிலமாக, ஒரு எடுத்துக்காட்டு முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக இந்த மாநிலத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். குறிப்பா இங்க ஏராளமான மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த அருமை சகோதரிகள் இங்க வந்திருக்கிறீங்க. நீங்க குழுவில் இருக்கிறது மூலம் மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக, இன்ஸ்பிரேஷனாக உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கின்றது. அதனாலதான் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மட்டும் 50,000 பேருக்கு வங்கி கடன் இணைப்பை நம்முடைய அரசு முதலமைச்சர் அவர்கள் கொடுக்க இருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, குழுக்களுக்கு அடையாள அட்டைகளை, ஐடி கார்ட்ஸை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. இந்தியாவே எந்த மாநிலத்திலும் கிடையாது. சுய உதவி குழுக்களுக்கு ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஒரு ஐடி கார்டு. இந்த மேடையில ஐடி கார்ட்ஸை நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம். குழுக்களை சேர்ந்த சகோதரிகளுக்கு ஒரு வேண்டுகோள், இது வெறும் உங்களுடைய அடையாள அட்டை மட்டும் கிடையாது, உங்களுடைய அடையாளத்தை மாற்றப் போகின்ற அட்டை என்பதை நீங்கள் உணர வேண்டும்.
தமிழகத்தில் பெண்கள் முன்னேற்றத்திற்காக திமுக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக ராணிப்பேட்டையில் நடைபெற்று வரும் அரசு விழாவில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.